ஓகேங்களா? அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கும். அப்போ முரட்டுத்தனம் அது ஒரு ஆண் பிளானட். இதை நான் முதலே சொல்லியிருக்கணும். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆண் பிளானட். அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் தான் செவ்வாய் தோஷம் பார்க்கணும். ஒரு பையனோட ஜாதகத்தில் அது பார்க்க வேண்டியது இல்லை சார். ஏன்னா செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் தான் அவனை கட்டிக்க போகிற. இப்போ அம்மாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத சந்திரனில் பார்த்தோம். அப்பாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூரியனில் பார்த்தோம். அதே மாதிரி கணவனோட செயல்பாடு. அப்போ நம்ம மனைவி இருக்காங்கல்ல, மனைவி இந்த பிள்ளையை கட்டினா அவன் மனைவிக்கு அது கணவனுக்கு என்ன மாதிரியான கொடுப்பனைகள் வரும், நல்லா வாழுமா வாழாதா, அவனுக்கு கஷ்டங்கள் வருமா, அவர் இறந்து போயிடுவாரா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த செவ்வாயை தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் தானே ஒரு ஆண் பிளானட் இல்லையா, அதனால அதை பார்க்குறோம் சார். அப்போ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பொதுவாகவே இந்த மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதான் சார். இப்போ கெட்டு போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா சதை கிளியும். சரிங்களா? ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுன்னா உடம்புல கத்தி வச்சே ஆகணும். அப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு காரணம், என்ன சார் இது ஆப்ரேஷனில் போய் முடியுமா இல்லையா சார் அப்படின்னு பார்த்தா ஏதோ தசாலேயோ புத்திலேயோ அந்தரத்துலேயோ கெட்டு போன ஒரு செவ்வாய் ஓடிட்டு இருக்கும். ஓகே, அதை வச்சு சொல்லிடலாம், இல்லை சார் செவ்வாய் நல்லா தான் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாமையே கூட்டிகிட்டு வந்துடலாம். இல்லை சார் கத்தி வச்சு தான் ஆகணும், செவ்வாய் கெட்டு தான் சார் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். பெண்களுக்கு சிசேரியன், செவ்வாய் கெட்டு போயிருந்துச்சுன்னா கத்தியை கிழிச்சு விட்ருவாங்க சார், அது ஒரு பிரச்சனை. எப்படி இருந்தாலும் ஏதாவது வெட்டு காயங்களுக்கு செவ்வாய் தான் காரகன். இந்த மாதிரி செவ்வாயை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் சார். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒன்லைன் என்னன்னா, நம்மளோட உறவுகளில் அண்ணன் தம்பி சகோதரம் இருந்தால் தைரியமாக இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். சகோதரம் எப்படி என்னங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். உடல் உறுப்புகள்லாம் நம்மளோட தசை. ஓகேங்களா? சூரியன் எலும்பு, திரும்பவும் சொல்கிறேன் சார், சூரியன் எலும்பு, சந்திரன்கிறது ரத்தம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த செவ்வாய்ங்கிறது தசை சார். மிச்ச பிளானட்லாம் சொல்லுவேன் சார், அதான் நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். 9 கிரகங்களால் ஆன ஒரு மனித ஒரு உருவம் தான் நம்ம. ஓகேங்களா? எந்த பிளானட் வீக்காக இருக்கோ நம்ம உடம்புல அது சார்ந்த வியாதிகள் கண்டிப்பாக இருக்கும் சார். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஜாதகம் பார்த்தா இதை பூராதி சொல்லிவிடுவேன் சார், இங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சார், இல்லை வரப்போகுது சார், இதை நீங்கள் பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்படி இந்த 12 கட்டங்கள்ன்றது நம்மளோட கோட்டை, நம்மளோட உடம்பு. அதை எதன் ரீதியாக அந்த பிரபஞ்சம் உடைக்கும் அப்படிங்கிற ஒரு